உனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் கோட்டைகளும் எல்லா விதமான மதில்களும் உனக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஒன்னு திறக்கும், இல்ல நான் உடையும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க 2025 ஒன்னே ஒண்ணு சொல்றேன். எப்படி இருக்குதுன்னு நினைக்காத, உன் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு நினைக்காத, உன்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் எப்படி இருக்குதுன்னு நினைக்காத, உனக்கு எதிராக வருகிற காரியங்கள் எப்படி இருக்குதுன்னு நினைக்காத. எப்படி இருந்தாலும் விழும், தகர்ந்து போகும். ஆண்டவர் உன்னை அந்த மதிலை தாண்ட எது இப்படி உனக்கு எதிர்த்து நினைச்சோ, இது நல்லா இருக்குதானே, அதான் எரிக்க கோட்டை எப்படி நினைச்சான், இப்படி நினைச்சான். எது உனக்கு எதிர்த்து நிக்கிற மாதிரி நினைச்சோ, ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்படி நிக்குது அப்படி என்ன அர்த்தம், உன்னோட எதிர்த்து நிக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்படிதான் அன்னைக்கு மதில கட்டி இருக்கான். அந்த எரிக்க மதில் எப்படி கட்டினான்னா இப்படிதான். அப்ப நீ போகும்போது அது என்ன நிக்குது, உனக்கு எதிர்வா இருக்கிறது போல இருக்கிறது. அது நினைச்சு ஒருவேளை விழுந்தா கூட, இப்படி விழுந்தாலும் அது ஓம்பக்கமாய் விழுந்துச்சுன்னா உனக்கு ஆபத்து இருக்கும். அம்மாவா இல்லையா சொல்லுங்க பா. ஆண்டவர் என்ன பண்றா, அந்த எரிகோ மதிலை அப்படியே புரட்டி போட்டு அப்படி அந்த பக்கமா உனக்கு எந்த சேதமும் இல்லாதபடி. எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் இந்த வருஷம் இனி வருகிற நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தையும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையையும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தையும் கொடுத்து எரிகோ கோட்டை, எரிகோ என்கிற அந்த சாப்டரை கர்த்தர் க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு நேரம், அதை கர்த்தர் மூட வேண்டிய நேரம், அதை கர்த்தர் நிர்மூலமாக்க வேண்டிய ஒரு நேரம் என்று நம்புகிற பிள்ளைங்க, அந்த சாபம், அந்த வியாதி, அந்த கேன்சர், அந்த கிட்னி ஃபெயிலியர், அந்த ஹார்ட் டிசீஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு நாக் அவுட் பண்ணி வாங்கிக்க. உன் பாஸ் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் உனக்கு முன்பதாய் இனி கர்த்தர் நாக் அவுட் பண்ணுவார். உன் வேலை செய்யற இடத்துல உனக்கு எதிராய் வருகிற காரியங்களை கர்த்தர் நாக் அவுட் பண்ணுவார். உன் பொசிஷன் கீழே இருக்கலாம், ஆனா அவன் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் உனக்கு முன்பதாய் கர்த்தர் அவனை நாக் அவுட் பண்ணி அவனை விழும்படி செய்வார். ஆராதனா துதிகோ, ஆமென் ஆராதனா துதிகோ, நீரே யெகோவா, நீரே ரகடலபதரவா. எனக்காக என்னை பார்த்து கொள்வார், என் குடும்பத்தை பார்த்து கொள்வார். ஓ, நான் தோற்று போக மாட்டேன். அவர் என்னை விசாரிப்பார், அவர் எனக்கு நீர் பாய்ச்சுவார். ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் என்னை காத்து கொள்வார். நடத்துவா. தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாத, திடமனதாயிரு. உன் காரியம் எப்படி முடியுமோ கலங்காத. அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உனக்காக ஒரு பந்தியை ஏற்படுத்துவார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன்னை நடத்துவார். உண்மையா நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க இந்த 2025 யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்ள போகிறார். யெகோவா ஷம்மா நம்மோடு நம்மை நடத்த போகிறார். ஆமென். அப்போ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடல சத்தமா எந்த அளவு அப்பா நடத்தினீர். ஆமென். கரெக்டா ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. நல்லா கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்கள்ல பூனே பட்டணத்து ஊழியத்துக்கு போயிட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். அப்போ அதில் ஒரு அம்மாவை நான் சந்தித்தேன். அவங்க ஒரு பிராமின்.
அவங்க சொன்ன ஒரு சாட்சி எனக்கு அது நிறைய சொன்னாங்க. அதில் ஒரு காரியம் என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. என்னன்னா, ஒரு முறை பெரிய நல்ல வசதியானவங்க, வசதி குறையவே கிடையாது, அவ்வளோ வசதியானவங்க. அவங்க அப்பா அவ்வளோ பெரிய கேட்டரிங் வச்சுருந்துருக்காங்க போல. பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. பெரிய வீடு, பூனேல பெரிய வசதி, ரொம்ப பக்தி வைராக்கியம் அவங்க அப்பா இருப்பார். அவங்க வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு ஃபுல் வால் ஃபுல்லாகவே விக்கிரகங்கள் தான் இருக்குமா, அவ்வளோ பெருசு. ஒரு நாள் இந்த அம்மா ஸ்கூல்லையோ எங்கேயோ போகும்போது ஏசப்போட ஒரு ஃபோட்டோ, அதாவது கர்த்தர் ஆவியானவர், நமக்கு சில விஷயங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அவர் கிரியை செய்கிற தேவன், அலையில சொல்லுவோமா. பட் ஏதோ ஒரு பிக்சர் இருந்திருக்கு. அதை வந்து இயேசு அழைக்கிறார்ல கூட அந்த பிக்சர் இருக்குன்னு அந்த அம்மா சொன்னாங்க. பட் அது என்ன பிக்சர் எனக்கு தெரியல. ஆனால் பட் ஆண்டுடைய படத்தை கொண்டு போயும் எல்லா விக்கிரகங்களோட அந்த ஃபோட்டோவும் வச்சுட்டாங்களாம். அவங்க அப்பா வந்துட்டு பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, இதை யார் இங்கே கொண்டு வச்சது, இது இப்போவுமே இங்கேருந்து ரிமூவ் பண்ணணும் சொல்லி பயங்கரமானோடனே அவங்க அம்மா, சரி ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நான் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்த மனுஷன், நல்லா இருந்த ஃபேமிலி, 7 நாள் 1 வீக் தான் இருக்குமா, அவர் டோட்டல் மெமரி லாஸ் ஆகிட்டார். அது வச்சதுனாலேயோ கிழிக்க சொன்னதுனாலேயோ எனக்கு அதுக்காக நான் சொல்லலை. எப்படிப்பட்ட குடும்பங்களிலிருந்து கர்த்தர் எப்படி தெரிந்து கொள்ளுகிறார். நல்லா இருந்த ஃபேமிலி, 7 நாள் அவ்வளோ வசதி, அவ்வளோ பணம், அவ்வளோ கூட்டம், அவங்க வீடு அவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குமா. அந்த அம்மா பேசும்போது சொன்னது ஏண்டா தமிழ், அவங்க தமிழ் பேசுகிறாங்க ஆக்சுவலாக. அப்போ இவங்க வந்து எல்லா விக்கிரகத்தெல்லாம் பார்த்து கேள்வி கேட்குறாங்களாம், என்ன ஆச்சு. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகிட்டே போகிறாங்க. அவர் அப்படியே ஒரு படுத்த படுக்கையாக இருக்கார். தான் பேர் என்னன்னு தெரியாது, தன் புள்ள பேர் தெரியாது, தன் மனைவி பேர் தெரியாது, எதுவுமே தெரியாமல் அப்படியே பிளாங்காக இருக்கிறார். ஒரு கோமா ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். கோமா மட்டும் தான் இல்லை, பட் டோட்டல் மெமரி லாஸ்னா எப்படி இருக்கும், நான் யாருன்னு எனக்கே தெரியலன்னு எப்படி இருக்கும். பிஸ்னஸ் போச்சு, எல்லாம் போச்சு, அப்படியே இறங்கிட்டே வராங்க லைஃப்பில். அதனால் அவங்களும் அவங்க அக்காவும் சேர்ந்து சும்மா ஆண்டவரை பார்த்து, இயேசுப்பாவை பார்த்து, நீர் உண்மையான கடவுள்னா என் குடும்பம் ஏன் இப்படி ஆச்சு, ஏதாவது செய்யுங்க, இப்படி நார்மலாக கேட்டாங்களாம். அவங்க சொன்ன காரியம் என்னன்னா, அந்த நேரம் ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் அந்த அவங்க இருந்த அந்த ரூமுக்குள்ள அடிச்சுச்சான். அம்மைன்னு சொல்லக்கூடாதா? இது ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு அந்த அம்மா வந்து அவங்க ஒரு பாஸ்டரை கல்யாணம் பண்ணி, அந்த பாஸ்டர் நல்ல ஊழியம் செஞ்சிருக்கிறார் பூனேல, அவ்வளோ மகிமையான ஒரு ஊழியங்கள். இன்னைக்கு அந்த குடும்பம் அப்படியே ஆண்டவரை உறுதியாய் பிடித்து ஆண்டவருக்கு சாட்சியா நின்று கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆமென். இதுல கொஞ்சம் நான் எத்தனை வருஷம் இருக்கு, அவங்களுடைய அந்த அம்மாவுடைய கணவர் இறந்து போயிட்டார், அந்த பாஸ்டர் இறந்து போனார். அந்த அம்மா சொல்றாங்க, அந்த இறப்புல என்னால் அழக்கூட முடியல, கர்த்தர் என்ன கடம் பிடிச்சாரு. ஆமென். தனித்து நான் நிக்கிற மாதிரியே இல்லை, ஆனா அன்னைக்கு என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. 62 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு நினைக்கிறேன் நான். ஆனா அவ்வளோ உறுதியாய் அவங்க பேசுனப்போ தான் தெரியும் அவங்க பிராமின். அப்போ ஆண்டவர் எவ்வளவா நடத்தி கொண்டு வருகிறார். தனித்து தான் நிற்கிறாங்க. அன்னைக்கு அவங்க வீட்டில் அவங்க மகள், 2 மகள், அவங்களுக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அம்மா சொல்ற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் அவ்வளோ வைராக்கியமாய் ஆண்டவருடைய மேலே ஆமென் நடத்தினவர், இனிமேல் என்ன செய்வார், நம்மை நடத்துவார். ஆமென். அப்போ இந்த பாடலை பாடும்போது உள்ளத்தின் ஆழத்து நன்றி உள்ள இருதயத்தோடு, அவர் யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆமென். மழை பெஞ்சாலும் மழை பெய்யலனாலும் நம்ம என்ன செய்வார், சத்தமா சொல்லணும் ஆமென். ஆமா. பானையில மாவு இருந்தாலும் மாவு இல்லாம போனாலும் என்னை நடத்துவார். ஆமென். பேங்க்ல பைசா இருந்தாலும் பைசா இல்லாம போனாலும் கர்த்தர் என்ன செய்வார். அது அந்த ஒரு விசுவாசம், வாழ்க்கை விசுவாசம் இல்லையா. கர்த்தரை எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நடத்துவார். எல்லாரும் அப்படியே ஆண்டவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவை பார்த்து மகிமைப்படுத்தி சொல்லலாமா? கம் ஆன். நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீர்
பார்த்து கொள்வி. நீரே யெகோவா ஷம்மா. எல்லாருமா நீரே யெகோவா, நீரே யெகோவா ஹீரே. என் எல்லாமே, எனக்கு என்ன வந்தாலும் நீ என்னை பார்த்து கொள்வீர்னு சொல்ற பிள்ளைங்க. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே, நடத்திடுவே இனிமேலும் நடத்திடுவே. நீரே யெகோவா ஹீரே. Come on. எல்லாமே பார்த்து கொள்வி. நீரே யெகோவா ஷம்மா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவா, என்னை நடத்திடுவார். ஆசையா சொல்லுவோமா? மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். நடத்திடுவே இனிமேல். அப்பாவை உள்ளத்தின் ஆழத்தில் அப்பா நடத்துவார். உன்னை கைவிட மாட்டார். மலைகள் பெரியட்டும், மனுஷன் மறந்து போகட்டும், மனுஷன் தூரமாய் போகட்டும், அவர் 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 கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். இனி எவன் எந்த காரியத்திற்கு குறித்து பயப்படாது. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ ஆறுகளை கடக்கும் போது அந்த ஆறுகள் உண்மையில ஒரு நாளும் புரள போகிறது இல்லை. அக்னி நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் ஒரு நாளும் என்ன செய்யாது, பற்றவே பற்றாது. தேவ பிள்ளையே, யெகோவா ஈரேவாய், யெகோவா ஷம்மாவாய், அவர் உன்னோடு இருந்து உன் தேவைகளை பார்த்து கொள்வார், உன்னை நடத்துவார், உன்னை கைவிட மாட்டார். உன்னை கரம் பிடித்தவர் கடைசி வரை, கடைசி வரை உன்னை நிலை நிறுத்துவார். உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உன் தலை உயர்த்தப்படும், உன்னுடைய கொம்பு உயர்த்தப்படும். அவராலே உன் கொம்பு உயரும். அவராலே நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறார். அவராலே 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 ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறார். மால்டாலகா கடைசி வரை நீரே யெகோவா ஹீரே. நீரே யெகோவா ஷம்மா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீரே யெகோவா ஹீரே. ராகாடலபதரவா. எனக்காக என்னை பார்த்து கொள்வார், என் குடும்பத்தை பார்த்து கொள்வார்,
ஓ, நான் தோற்று போக மாட்டேன். அவர் என்னை விசாரிப்பார், அவர் எனக்கு நீர் பாய்ச்சுவார், ஒருவரும் சேதப்படுத்தாத படிக்கு இரவும் பகலும் என்னை காத்துக் கொள்வார். நடத்திடுவி நடத்துவா. தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாத, திடமனதாயிரு. உன் காரியம் எப்படி முடியுமோ கலங்காத. அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உனக்காக ஒரு பந்தியை ஏற்படுத்துவார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன்னை நடத்துவார். நீரே யெகோவா, நீரே யெகோவா, ஷம்மா ஷிகா டலபா டலபா துடலபா டலபா இருப்பவரே. Dalaba dala shandara baladana malaba பார்த்து கொள்வி நீரே என் கூடவே இருப்பவரே. நல்ல கை தட்டி ஆமென் சொல்லலாமா? என் கூடவே, என் கூடவே இருப்பவரே. ஆமென். அப்படியே தேவ பிரசன்னத்தில் உட்காருங்க. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களெல்லாம் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். சந்தோஷமா இருக்கிறவங்களாம் கைகளை அசைச்சு காட்டுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? நல்லா கைகளை அசைச்சு ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்திடுங்க. கம் ஆன். ஆமென். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு போற முன்பதாய் ஒரு ஹிந்தி பாட்டு ஒன்று பாடுவோமா? ஆமென். நல்லா உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தருடைய சமூகத்தில் கேட்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில எல்லா தடைகளும் எல்லா போராட்டங்களும் விழுந்து போக வேண்டிய ஒரு இடத்திற்கு நேரத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா பெரிய 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 பர்வதங்கள், எல்லா பெரிய பெரிய மலைகள் எல்லாம் தகர்ந்து விழ வேண்டிய ஒரு ரைட் டைமுக்கு, அந்த நேரத்திற்கு, அந்த மகிமையான காலங்களுக்கு அற்புதத்தை பார்க்கக்கூடிய கண்களை காண போகிறது. அந்நிய கண்கள்ல சொந்த கண்களே அந்த அற்புதத்தை காண போகிறது. எது பெரிய பெரிய பர்வதமாயிருந்ததோ அந்த பர்வதங்கள் எல்லாம் சமபூமியாய் தகர்க்கப்பட்டதாய் மாறப்போகிறதை அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் காண போகிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென் சொல்லி ஆவியில நிரம்பி, ஒருவேளை அந்நிய பாஷை பேச கிருபை பெற்ற பிள்ளைங்களா இருப்பீங்கன்னா நல்ல கையை தட்டி ஆவியில சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இன்றைக்கு தகர்க்கப்பட வேண்டியவைகளை, இவ்வளவு நாள் காத்திருந்தேன், இது எப்போ மாறும், இது எப்போ தகர்ந்து விழும், ஐயோ பார்க்கும் போதெல்லாம் என்ன மிரட்டிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன பார்த்து பேசுற மாதிரி இருக்குது. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அந்த மிரட்டலான காரியங்களை, அந்த பொல்லாத போராட்டங்களை, அந்த நெருக்கங்களை, அந்த துக்கங்களை உன் கண்களுக்கு முன்பதாகவே சரிந்து விழ ஆண்டவர் கிரியை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க
ஒரு அரை நிமிஷமாவது கை தட்டி எஸ் லார்ட். எது எது தகர்க்கப்படணுமோ இன்னைக்கு தகர்க்கப்படட்டும். எது எது விழணுமோ இன்னைக்கு விழட்டும். இந்த சத்தத்தை கேட்கும் போது ஆவியில நிரம்பி come on people of God. நல்ல எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எவ்வளவோ பெரிய பலவான்கள், எவ்வளவோ பெரிய யுத்த வீரர்கள், எவ்வளவோ பெரிய காரியங்கள் எனக்கு முன்பதான் இருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்களை எப்படி நான் மேற்கொள்ளுவேன்? இவர்களை எப்படி 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 எத்தனை பேர் அது எவ்வளவு பெரிய ராட்சதர்களாக இருந்தால், எவ்வளவு பெரிய பலம் படைத்தவர்களாக இருந்தால், கிறிஸ்துவின் நாமத்தில், கர்த்தரின் நாமத்தில் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். எனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா பலவான்களும் எல்லா ராட்சதர்களும் சரிந்து விழும்படியார் கர்த்தர் கிரியை செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு அரை நிமிஷமாவது கைத்தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி இந்த வார்த்தை உனக்குள் இறங்கும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா 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 பெரிய 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 காரியங்கள் எல்லாம் விழுவதாக ரைட் நவ விழுந்து போகட்டும். அப்படியே டங்ஸ்ல பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கும் போது, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போது, இந்த சத்தம் புறப்படும் போது தேவன் விழ வேண்டியவைகளை விழ பண்ணி கொண்டிருக்கிறார். எரிகோ கோட்டை விழுந்துச்சு தானே, சும்மா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு அந்த எரிகோ கோட்டை 4 ரதங்கள் போகிற அளவுக்கு பெருசா. அது நடுவில் அந்த நாட்கள் இருக்கிற ராணுவ வீரர்களும் அந்த நாட்களில் தள்ளப்பட்டவர்கள் எல்லாம் அங்கதான் குடியிருப்பாங்களாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு எரிய கோட்டையே கர்த்தர் தகர்த்தார்னா, அப்படிப்பட்ட விழவே முடியாது நினைச்ச காரியங்களையே கர்த்தர் இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் இது விழவே விழாது அவங்களாம் நினைச்சாங்களா? ஏன்னா அந்த எரிய கோட்டையை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அது சாய்வாக கட்டப்பட்டிருக்குமா, இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், சாய்வா இருக்கும். இங்கதான் அந்த மக்கள் எல்லாரும் இங்க இருப்பாங்க, இப்படி இருக்கும். ஏன்னா ஒருவேளை பூமி அதிர்ச்சி வந்தா கூட அது இந்த பக்கம் விழக்கூடாது என்பதற்காக அவங்க இப்படியே சாய்வாவே கட்டி வச்சிருந்தாங்களா. அப்ப எப்படி தெரியும் உங்களுக்கு? இப்படி இருக்குது. உங்களுக்கு புரியுதா இல்லை நான் சொல்றது? எப்படி இருக்குதா? இப்படி இருக்குதான். ஆனா ஆண்டவர் பண்ணும்போது அந்த யுத்த தேவனுடைய பிள்ளைங்க ஆரவாரங்களையும் எக்காலங்களையும் முழக்கும் போது இப்படி இருந்த அதான் விழாது. எப்படி அவன் நினைச்சான் விழுந்தா கூட எப்படி விழும்? இப்படிதான் விழும். ஆண்டவர் அதை அப்படியே மாற்றி உள்பக்கமாய் விழும்படி செய்தாராம். ஐயோ, எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில நீ நடக்காதவைகள், ஐயா இது வளையாது, இது மாறாது, இது எப்படிங்க சாத்தியமாகும்? இது இப்படிதாங்க விழப்போ. இல்ல இல்ல, உன் கண் அல்ல, உன் கண்கள் ஆச்சரியப்படும். அந்த சுற்றி இருக்கிற பட்டணத்தில் உள்ள ஆச்சரியப்படுவார்கள். இப்படி அல்ல, வேற மாதிரி அப்படியே மாறும். காரியம் மாறுதலாய் முடியும், காரியம் மாறுதலாய் மாறும். அப்படி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி receive in the mighty name of Jesus. Amen. அந்நிய பாஷையில பேசுங்க. நீ பேச 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 मेरे चट्टान है यीशु मसीह, मुझे संभालने वाले प्रभु। मेरे चट्टान है यीशु मसीह, मुझे संभालने वाले प्रभु। महिमार बाल से परिपूर्ण है, अनुदी स्तुति तुझको। महिमार बाल से परिपूर्ण है, अनुदी स्तुति तुझको। Come on, आराधना तुझको है, आराधना। ஆராதிக்க ஆராதிக்க உன் மேல விழுந்துரும் நினைக்கிற பார் சில காரியங்கள் அப்படியே மாறுதலாய் முடியும். ஆமென் ஆமென், ஆராதனா துஜிகோ ஹே, லா 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 லா, ஆராதனா துஜிகோ। मेरे बलहीन के सनों में अपनी कृपा उंडेला मुझ पर। मेरे बलहीन के सनों में अपनी कृपा उंडेला मुझ पर। यीशु मसीह मेरा बल है सदा,
अपना दरूंगा कभी, यीशु मसीह मेरा बल्कि सदा, अपना दरूंगा कभी, आराधना तुझको। Come on, ஆராதிக்கிற வேளையில आराधना तुझको, आराधना तुझको, आमन 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 आराधना तुझको, आमन आमन मेरे चट्टान है यीशु मसीह, मुझे संभालने वाले प्रभु, मेरे चट्टान है यीशु मसीह, मेरे संभालने वाले प्रभु, महिमार बल से परिपूर्ण है, अनुदेश स्तुति तुझको, परिपूर्ण है। Come on, आराधना तुझको, आराधना तुझको, आमन 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 आराधना तुझको, आमन 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 मेरे बलहीन के सनों में अपनी कृपा उंडेला मुझ पर, मेरे बलहीन के सनों में अपनी कृपा उंडेला मुझ पर, यीशु मसीह मेरा बल्कि सदा, डरूंगा कभी, சொல்லுங்க, बल्कि सदा मैं डरूंगा कभी, आराधना तुझको, आमन आमन आराधना तुझको, आमन 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 आराधना तुझको, ये मने मन आराधना तुझको, எந்தன் கண்மாலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மாலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, come on, பாத்திரரே, வல்லமை மாட்சிமை, அமன் ஆராதனை உமக்கே, அமன் 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 ஆராதனை உமக்கே, அமன் அமன் ஆராதனை உமக்கே, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே, மனேமன் ராஜா நீ செய்து, ஆமென் ஆமென் ஆராதனை உமக்கே, ஆராதனை நல்ல கையை தட்டி ஆராதனை உமக்கே, ஆஹா ஆமென் 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 ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே. நல்ல கை தட்டி அப்பாவை. எரிகோக்கள் விழ வேண்டிய நேரம், தகர்க்கப்பட வேண்டியவைகள் என் வாழ்க்கையில தகர்க்கப்படட்டும். நீங்க ஆவியில விசுவாசிக்கும் போது இப்ப விழட்டும். அந்த வியாதி, அந்த சாபம், அந்த தரித்திரம், அந்த கடன், அந்த இழப்புகள், அந்த குறைச்சல்கள், அந்த எல்லா விதமான ஏமாற்றங்கள், எல்லா விதமான உபத்திரவத்தின் குகைகள், பாதைகள் எல்லாம் இப்போ விழுந்து போகணும்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க, அப்பா உமக்கு நன்றி சொல்லுங்க. ஆராதிக்கிற வேளையில இன்னைக்கு விழ போகிறது. அந்த டைம் வந்துட்டு. இந்த நாளுக்கு தானே காத்திருந்தோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்காக காத்திருந்தாங்க? ஓ, யோசுவா சொன்னார், இந்த பட்டணத்தை 7 முறை சுத்தும்படியா கத்தர் சொல்றார். ஆனா கடைசி நாள் 7 முறை, ஒரு நாள் நேரம் இல்ல, 7 முறை நீங்க சுத்தணும். 7 என்பது பரிபூரணம். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அற்புதத்தை பார்க்க வேண்டிய அந்த பரிபூர்ணமான டைமுக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார், என்னை கொண்டு வந்திருக்கிறார், என் குடும்பத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆவியில நிரம்பி வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. எஸ், என்ன பெரிய காரியமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தா, ஆமென். பூனை போகும்போது ஃபர்ஸ்ட் மிராக்கிள் நல்ல ஒரு மிராக்கிள். அதான் மீட்டிங்ல நடக்கல. நான் சொல்றேன், ஏர்போர்ட்ல இருந்துட்டு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி இருக்கும்போது நம்முடைய கோஆர்டினேட் பண்ண ஒரு சிஸ்டர், அவங்க பையன் கிட்டத்தட்ட 1.5 மாசம் 2 மாசமா மணல்ல பாதிக்கப்பட்டுட்டான். அவனுக்கு என்ன பண்றான் அவனுக்கே தெரியும். அவன் பேர் அவனுக்கு தெரியல, அவன் என்ன செய்யறேன்னு தெரியல. அவனுடைய மொபைல்ல அவன் சார்ஜ் போடுறது இல்லை. 1 மாசத்துக்கு மேல அவன் மொபைலை யூஸ் பண்ணவே இல்லை. அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. அவ்வளவு நெருக்கத்தில் போயிட்டு இருக்காங்க. என்னை பார்க்கும்போது லாஸ்ட் டைம் அவனை பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தான். அப்போ நான் சொன்னேன், நான் என்ன நினைச்சேன்னா, சரி மீட்டிங்ல ஆண்டர் ஜோம் பண்ணுவோம், மீட்டிங்ல ஆண்டர் சுகம் கொடுப்பாங்க என் மைண்ட்ல இருந்துச்சு. சரி இருந்தாலும் என்ன பண்ணுவோம், வந்திருக்காங்க, கண்ணீரோட நிக்கிறாங்க. அந்த பையன் அப்படியே பேசவே இல்லை, அப்படியே ஒரு பித்து பிடிச்சவன் எப்படி இருப்பான் அப்படி இருக்கான். தம்பிக்கெல்லாம் தெரியும். ரெஸ்டாரண்ட்ல சரி நான் என்ன பண்ணேன்னா, சரி நான் அப்பதான் இறங்கி நான் சொன்னேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நான் சரி ஜோம் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் அவனை ஒரு தட்டுன கத்துட வல்லம் இறங்கிச்சு அவன் மேல. அவன் நின்னவன் அப்படியே சாஞ்சான், பிடிச்சுக்கிட்டானுங்க. நான் சொன்ன தைரியமா இருங்க, கத்தர் மாற்றிடுவார்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஈவினிங் மீட்டிங்காக ரெடி ஆயிட்டு ஈவினிங் மீட்டிங் வந்தான். கர்த்தர் அவனை விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து அவனை சாட்சியாய் அந்த கூட்டத்திலே நிப்பாட்டினார். அப்பதான் அவன் சொல்றான், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, எனக்கு என்ன செய்யறதே தெரியல, ஆனா ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தா, நீங்களும் விசுவாசிங்கன்னு அவன் பேசுறான். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப அந்த சிஸ்டர் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஒருவேளை இந்த கூட்டம் நடக்கலன்னா என் பிள்ளை இன்னைக்கும் அப்படித்தானே இருந்திருப்பான். ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கும் போது உன் வாழ்க்கையில விழ வேண்டிய எரியோக்களை, ஐயா சும்மா ஒரு மிராக்கிள் அல்ல, மென்டல் டிசார்டர், பைத்தியத்தை கத்தர் சுகமாக்கினார் ஊழியத்துல. நல்ல கைத்தட்டி வாங்கிக்கங்க. இது என்ன பெருமைப்படுத்துறது இல்ல, அவர் 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 உன் வாழ்க்கையில கிரியை செய்ய, அவர் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய, அவர் உன் வாழ்க்கையில மேன்மைகளை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். காத்திருந்தாங்களா? சரி எப்படியாவது இந்த கூட்டத்தில் ஆண்டவர் என் பிள்ளைக்கு சுகம் கொடுப்பா. கூட்டத்தில் கூட ஜோம் பண்ணு, ரெஸ்டாரண்ட் யாருமே இல்லை, அதனால போயிட்டு நின்று ஜோம் பண்ணிட்டு ஒரு தட்டை இயேசுவின் நாமத்துல தட்டிட்டு வந்துட்டேன். ஆனா சாயங்காலம் தினத்துல கடைசியில் என்ன நடந்ததுன்னா, என்னை சென்ட் ஆஃப் பண்ற வரைக்கும் அவன் கூடவே இருந்தான். என் கூட நீங்க போட்டோஸ் கூட பார்த்துருப்பேன். என் கூட ஹைட்டா ஒரு பையன் இருந்திருப்பான். ஹைட்டா பிளாக்கா இருப்பான், ஆள் பார்க்கணும், ஹைட்டா இருந்தான். என்னை விட எனக்கு மேல இருக்கிறான். ஸோ என் கூடவே இருந்தானே. அடுத்தது எப்போ வருவீங்க? நான் சொன்னேன், நான் அடுத்தது வரும்போது நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், ஒரு வேலையில் சொல்லக்கூடாதா? கிட்டார் அவன் நல்ல வாசி கிட்டார்லாம் சொன்னேன். நான் போனேன் அவங்க வீட்டை. சரி அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணதுனால அவங்க வீட்டுக்கு போனேன் ஜோம் பண்ணுறதுக்கு. போனேன், சொன்னேன் கிட்டார் எடுறான்னு சொன்னேன். எடுத்தான், கிட்டாரை வாசிச்சான். அப்பதான் இந்த பாட்டை பாடணும், ஆராதனா துஜிகோ. நல்லா கைத்தறி பண்ணலாமா? நாம நாம ஆராதனா துஜிகோ, ஆஹா
சித்தமானால் உங்க எல்லாரையும் ஒரு நாள் இந்த பாம்பே, இந்த பூனே, இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு நாள் கூட்டு போறேன். எதுக்கு கூட்டு போறேன்னா, எப்படி ஆராதிக்கணும்னு அந்த ஜனங்களை கொஞ்சம் பார்த்து புத்தி வரட்டும். அந்த ஜனம்லாம் எப்படி தெரியுமா, நீங்க சும்மா எலும்பெல்லாம் சொல்ல வேண்டாம், சும்மா ஆவிலிருந்து பாடினா போதும், இங்க ஒரு கூட்டம் எலும்பி நிற்கும், அங்க ஒன்று கூட்டம் அடிக்கும், கையை தட்டும், ஐயோ வேற மாதிரி இருக்கும். ஆமா, எத்தனையோ சாட்சிகள். பட் நாங்கெல்லாம் டைம் இல்லை, அவ்வளவு நேரங்களை இருந்து ஆராதனையை செய்ய, வார்த்தைகளை பேச, ஜனங்கள் அத்தனை பேருக்கும் சரி. அதெல்லாம் ஒரு 30 வருஷம் ஒரு அம்மாவுக்கு காது கேட்க சுத்தமாக கேட்காது. கூட்டத்துக்கு வந்தாங்க, முதல்ல ஒரு தட்டி பொத்துன்னு விழுந்துச்சு. எனக்கு விசுவாசம் இருந்துச்சு பயங்கர, நம்ம கண்டிப்பாக அது எழும்பும்போது சாட்சி சொல்லணும். அதெல்லாம் நீங்கள் வர நாட்களில் வீடியோவில் வரும், நீங்கள் பார்ப்பீங்க. நான் சும்மா சொல்ல எல்லாமே அதனால தான் எங்கள் கூடவே நாங்கள் கேமராமேன்லாம் கூப்பிட்டு போயிடுறோம். நாங்கள் ஒன்னையும் விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிடு ரோட்டில். அதனால தான் அவன் எதை சுற்றுவானோ இல்லையோ கேமராவோட சுற்றுவான். ரோட்லன்னா கூட கேமரா. ஏன்னா எப்போ என்ன கர்த்தர் செய்வார்னு தெரியாது. ஒரு அலையில சொல்லக்கூடாதா, மீட்டிங்ல மட்டும்தான் அற்புதம் இல்லை, இனிமேல் ரோட்லயும் அற்புதம் நடக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கப்பா, நல்ல கை தட்டுங்க ஐயா. ஆமா, அவனுக்கு கேளுங்க தெரியும். நான் இருந்த ஹோட்டல்ல அந்த வாட்ச்மேன் வந்துட்டார். அவர் சொன்ன சாட்சி, எத்தனையோ மாசம் பயங்கரமான பேக் பெயின்ல கஷ்டப்பட்டார். சாதாரண ஒரு சேரை கூட தூக்க முடியாது. போன மீட்டிங்ல வரும்போது அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்னை பார்த்து ஜெபிக்க வந்தார். ஜோம் ஒன்று ஹிந்தி தான், தமிழ் தெரியாதவருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷை வச்சு இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி மேக் பண்ணி கொஞ்சம் என்ன ஓட்டணும் கதையை. ஒரு அலையில சொல்ல அவரு அந்த சாட்சியெல்லாம் வரும், அவன் தான் டிரான்ஸ்லேட்டே பண்ணியிருப்பான். அவர் சொல்றாரு, அவர் ஹிந்து தான், ஆனால் ஆண்டவர் அவரை தொட்டு என் பெட்ரூம், நான் இருந்த ஸ்டேல ரூம்ல அந்த ஜோமனை பொத்து அந்த பெட்ல விழுந்தாரு பாருங்க. நானும் எலும்புவார்னு பார்க்கறேன். அந்த ஆள் நல்லா படுத்திருக்க. அவன் சரி, இதெல்லாம் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா பொதுவா. பட் நமக்கு அப்படி இல்லை, கர்த்தர் நமக்கு அந்த இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆசையோட கர்த்தர் நான் சொன்னேன் இயேசு, அப்புறம் நான் சொன்னேன் இயேசுவை பிடித்துக்கோ, இயேசுவை நம்பு. ஆமென். கடைசி வரைக்கும் அவன் கூட்டத்துக்கும் அட்டெண்ட் பண்ணார். என் கூட்டத்துக்கு வந்தார். போகும்போது வரைக்கும் என்ன கூடவே இருந்து, பாஷை தெரியாது, மொழி தெரியாது, கலாச்சாரம் வேற, ஆனா அந்த கிறிஸ்துவினால எப்படி நம்மளை இணைச்சிருக்கிறார் பார் நம்ம ஆண்டவர். எரிகோக்களை கர்த்தர் விழப்பண்ண வேண்டிய எத்தனை வருஷம் எரிகோக்களோ, எத்தனை வருஷம் தடைகளோ, எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆராதனையில எத்தனை வருஷ தடைகளோ, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் பிரசங்கிக்கும் போது அந்த இடம்லாம் வேறமா ஒரு இடத்துல பிரசங்கிக்கிட்டு இருக்கேன், பிசா வார்த்தையை பேசுறேன், அங்க அலற ஆரம்பிச்சிட்டு சத்துரு பயங்கரமா. உங்களுக்கு தெரியும், நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். அது பயங்கரமா இப்படி பயங்கரமா பண்ணிச்சு. அப்புறம் வந்து காலில் விழுந்துச்சு. அவர் அலையில சொல்லுங்க வா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அதை பார்த்து ஒரு அம்மா போனாட்டி என்ன நினைச்சிருக்கு வேற மாதிரி. அந்த அம்மா பேர் உஷா. போனாட்டி இவருடைய ஸ்டைல் எல்லாம் பார்த்துட்டு இவர் என்ன ஊழியக்காரர் நினைச்சேன். எப்படி? ஆமா, அந்த போனாட்டி வந்திருக்கும் போல பார்த்துட்டு அதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா. என்னடா வர்றாரு, ஒரு மாதிரி பந்தாவா வராரு போறாரு, என்ன டான்ஸ் ஆடுறாரு, குதிக்கிறாரு. நிறைய பேர் அப்படி பார்ப்பாங்க தானே. அது பார்த்துட்டு என்னடா இவர் என்ன ஒரு டீசென்ட், அதாவது அவங்களாம் டீசென்ட்னா பேண்ட் ஷர்ட்டை இன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஜி மாதிரி இருந்தால் மட்டும் தான் டீசென்ட் நினச்சிட்டாங்க போல. ஒரு அலையில சொல்லக்கூடாதா. அவன் என்னடா இவர் இப்படி இருக்கிறாரு வேற மாதிரி. அவர் கடைசியில் அந்த அம்மா அலர் ஒரு பிசாசு அலர்ஜி பார்த்துட்டு அதோட ஸ்டேட்மெண்டே மாறிட்டு, யூ ஆர் a real man of God அப்படி சொல்லிச்சு. ஆமென் சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க? இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்பதாக இருக்கிற எரியோக்களை, அது மனுஷனா இருந்தா கூட கர்த்தர் விழ வைப்பார். எதுங்க இப்படி இருக்குதுங்க, இது இப்படி இருக்குதுங்க, இப்படி இருந்தாவாது கொஞ்சம் தட்டி பார்க்கலாம். இப்படி இருக்குது, இது எப்படிங்க? பக்கத்துல பாசங்க எப்படி இருந்தாலும் விழும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எப்படி இருந்தாலும். நல்லா சிரிச்ச முகமா விசுவாசத்தோட சொல்லுங்க, எப்படி இருந்தாலும். அதை குறித்து டசன்ட் மேட்டர். இனிமே 2025 ஒண்ணு சொல்றேன், எப்படி இருக்குதுன்னு நினைக்காத, உன் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு நினைக்காத, உன்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் எப்படி இருக்குதுன்னு நினைக்காத, உனக்கு எதிராக வருகிற காரியங்கள் எப்படி இருக்குதுன்னு நினைக்காத. எப்படி இருந்தாலும் விழும், தகர்ந்து போகும். ஆண்டவர் உன்னை அந்த மதிலை தாண்ட எது இப்படி உனக்கு எதிர்த்து நினைச்சோ, இது நல்லா இருக்குதானே,
அதான் எரிகோ கோட்டை எப்படி நின்னுச்சான்? இப்படி நின்னுச்சான். எது உனக்கு எதிர்த்து நிக்கிற மாதிரி நின்னுச்சோ? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இப்படி நிக்குன்னா அப்படி என்ன அர்த்தம்? உன்னோட எதிர்த்து நிக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்படிதான் அவன் அன்னைக்கு மதில கட்டி இருக்கான். அந்த எரிகோ மதில் எப்படி கட்டினான்னா இப்படிதான். அப்ப நீ போகும்போது அது என்ன நிக்குது? உனக்கு எதிர்வா இருக்கிறத போல இருக்கிறது. அது நினைச்சு ஒருவேளை விழுந்தா கூட இப்படி விழுந்தாலும் அது ஓம் பக்கமாய் விழுந்துச்சுன்னா உனக்கு ஆபத்து இருக்கும். அம்மாவா இல்லையா? சொல்லுங்க பா. ஆண்டவர் என்ன பண்றான்? அந்த எரிகோ மதிலை அப்படியே புரட்டி போட்டு அப்படி அந்த பக்கமா உனக்கு எந்த சேதமும் இல்லாதபடி. எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் இந்த வருஷம் இனி வருகிற நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தையும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையையும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தையும் கொடுத்து நம்புறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எரிகோக்கள் தகர்க்கப்பட வேண்டியவைகள் எல்லாம் விழ வேண்டிய நேரம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தைரியமா இருங்க. அப்பதான் 7 நாள் சுற்றினாங்க. எல்லாரும் சொல்லுங்க 7 நாள். சத்தமா சொல்லுங்க 7 நாள். அந்த 7வது நாள் 7 முறை. எல்லாரும் சொல்லுங்க 7வது நாள் 7 முறை. யோசுவா சொல்றாரு, ஏற்கனவே அவன் 6 நாள் சுத்திட்டானுங்க. அம்மா வரலையா? சொல்லுங்க. கடைசி நாள் 7 முறை சுத்தணும். எப்படி இருக்கும் அது? வனாந்தரம். எத்தனை பேர் விசுவாசத்துல சுத்தனான்னு தெரியாது, எத்தனை பேர் நம்பிக்கையில சுத்தனான்னு தெரியாது, எத்தனை பேர் ஓகே இது விழுன்னு சரி ஏதோ சொல்றாரியா போவோம் யானு போயிருக்கலாம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். பிராக்டிக்கலா பாருங்க. அதனால தானே அது நுழையும் போது பாத்தீங்கன்னா கானானுக்குள்ள நுழையும் போது கொஞ்சம் பேர் தான் நுழையிறாங்க. ஏன் அத்தனை பேர் நுழைய முடியல? சிலர். அப்ப 7 முறை சுத்தும் போது 6 முறை சுத்தி கூட என்ன செய்யல? ஒரு சின்ன ஷேக் கூட இல்ல. அப்ப நான் கொஞ்சம் ஒரு விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கும்? இன்னும் ஒரே ஒரு நேரம் தான் சுத்த போறோம். இந்த கடைசி சுத்து எல்லா இதுலயுமே சொல்லுவாங்கல்ல, ஒரு கிளைமேக்ஸ், இறுதி சுற்று. இந்த பாக்ஸிங்ல, மற்ற இந்த கராட்டேல எல்லாம் ஃபைனல் இறுதி சுற்று. அதுல எத்தனை பாயிண்ட்ஸ் அடிக்கிறாங்களோ அவன் வெற்றி பெற்றவனா அறிவிக்கப்படுவான். கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு ஒரு இறுதி சுற்றை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார்? விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி அல்லையிலே சொல்லலாமா? இறுதி சுற்று. அதாவது இது மொத்தமா சத்துருவன் நாக் அவுட் பண்ண வேண்டிய புரியல. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த போராட்டங்களை நாக் அவுட் பண்ற ஒரு டைம், அந்த கட்டுகள் அறுக்கப்பட வேண்டிய டைம், அந்த சத்துருவின் தலைகளை நசுக்க வேண்டிய ஒரு டைம். எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில நாக் அவுட் பண்ணாரோ அவனை, இன்னைக்கு அந்த டைம் நான் விசுவாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த டைமுக்கு வந்தாங்க. கொஞ்ச நேரத்துல விழாதுன்னு நினைச்ச அந்த எரிகோ கோட்டை மொத்தமா டெமோலிஷ் ஆக போகிறது. அந்த சாப்டர் முடிய போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க இனி வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ என்கிற சாப்டர்? இது நல்லா இருக்கு. புரிஞ்ச பிள்ளைகள் கைத்தட்டி வாங்கிக்கலாமா? எரிகோ கோட்டை, எரிகோ என்கிற அந்த சாப்டரை கர்த்தர் க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு நேரம், அதை கர்த்தர் மூட வேண்டிய நேரம், அதை கர்த்தர் நிர்மூலமாக்க வேண்டிய ஒரு நேரம் என்று நம்புகிற பிள்ளைங்க, அந்த சாபம், அந்த வியாதி, அந்த கேன்சர், அந்த கிட்னி ஃபெயிலியர், அந்த ஹார்ட் டிசீஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு நாக் அவுட் பண்ணி வாங்கிக்க. எந்த விதமான ஆன்டிபயோட்டிக், எந்த விதமான மருந்துகள் செயல்பட முடியாத இடத்துல இன்னைக்கு அவருடைய மகிமை, அவருடைய கிருபை, அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை இறங்கி
நாக் அவுட் பண்ண வேண்டிய வல்லமைகளை இன்னைக்கு நாக் அவுட் பண்ண போகிறது. கர்த்தர் இன்றைக்கு உனக்காக எனக்காக ஒரு பெரிய ஜெயத்தை தந்து என்னை மேன்மைப்படுத்துவார். அந்த சுகர் வியாதியை நாக் அவுட் பண்ணுகிறார், அந்த பிரஷரை நாக் அவுட் பண்றார், அந்த கிட்னி ஃபெயிலியர் நாக் அவுட் பண்றார், அந்த ஹார்ட் டிசீஸை நாக் அவுட் பண்றார், அந்த நரம்பு வியாதியை நாக் அவுட் பண்றார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, கம் ஆன் பீப்பிள், வாங்கிக்க. நீ ஆவியில் நிரம்பி கையை தட்டி அந்நிய பாஷையில பேசும்போது அந்த தோல்வியாதிகள், அந்த சர்ம பிரச்சனைகள், அது என்னதா இருக்கட்டும், இந்த வார்த்தையை கேட்கும் போது எல்லாத்தையும் கத்த நாக் அவுட். கபாடாலா எல்லாவற்றையும் நாக் அவுட் பண்ண வேண்டிய நேரம். எப்படிப்பட்டதா இருந்தால், எந்த மாதிரி இருந்தால், மால்டாலா கபாடாலா, உன் பாஸ் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் உனக்கு முன்பதாய் இனி கர்த்தர் நாக் அவுட் பண்ணுவார். உன் வேலை செய்யற இடத்துல உனக்கு எதிராய் வருகிற காரியங்களை கர்த்தர் நாக் அவுட் பண்ணுவார். உன் பொசிஷன் கீழே இருக்கலாம், ஆனா அவன் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் உனக்கு முன்பதாய் கர்த்தர் அவனை நாக் அவுட் பண்ணி அவனை விழும்படி செய்வார். வாங்கிக்கங்க. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, மலை போல தேவை இருக்குது அப்பா, நாக் அவுட் பண்ணுவான். ஏகவா இறைவா இருந்து நாக் அவுட் பண்ணி, ஏய் ஆடலா கபாடலா பாடலா மாடமா லிப்ரா பாலா ஷதலபாய். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இன்னைக்கு என் வாழ்க்கையில நாக் அவுட் ஆக வேண்டியது? நான் வரப்போகிற இந்த வாரம் டோக்ஸா மீட்டிங் வரப்போகுது. இந்த வாரம் நடக்க போற ஊழியங்கள், ஜெபங்கள், ஆராதனைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் சத்துருக்களை நாக் அவுட் பண்ணுவார். இனி என் ஜெபத்துல இது சூப்பர். அந்த இறுதி சுற்றுக்கு நான் வந்துட்டேன். ஐயோ, அந்த இறுதி சுற்றுக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்துட்டார். இப்ப அடிக்கிற அடியில, இப்ப முழங்குற முழக்கத்துல, இனி கர்ச்சிக்கிற கர்ச்சிப்புல, இனி அவர் ஆராதிக்கிற ஆராதனையில, ஆமென். லிப்ரா கபாடலபா, அந்நிய பாஷைகளை பேசுங்க, ஆவியில நிரம்புங்க, டங்ஸ்ல பேச விழட்டும். இப்போ நாக் அவுட் ஆகட்டும். இன்னைக்கு நாக் அவுட் பண்ணு. இன்னைக்கு உன் கரம் சத்துருக்களின் பிடரியின் மேல இருக்கும். இன்னைக்கு அத இயேசுவின் நாமத்தினால அந்த வார்த்தையை விசுவாசித்து விழுவதாக இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அப்படி காவியில கொண்டு வா. ஆமாண்டவர், இந்த காரியம் தான் இப்படி நிக்குது, ஷார்ப்பா நிக்குது, எனக்கு நேரம் என்ன வெட்டுற மாதிரி நிக்குது, என் மேல விழுகிற மாதிரி நிக்குது. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்த முன்னே செல்கிறார். எரிகோ இயேசு எந்த முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, நன்றியா துதி பாடு. Come on, நல்ல கைதடி பாடலாமா? நன்றியால் தூதி கைதட்டி பாடும்போது நல்லவர், பொதுவானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், பொதுவானவர், நன்றியால் தூதி பாடு. நன்றியால் தூதி பாடு. ஏமன் செங்கடல் நம்மை சொல்ந்து கொண்டாலும்,
செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். எல்லாரும் பாடலாமா? பாடிடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு. நன்றியால் துதி பாடு. எங்கோ மாதிலும் முன்னே வந்தாலும் எல்லாரும் சொல்லுங்க. எரிகோ எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் கலங்கிடாதே துதியினால் இடைந்து விழும். ஏமனேமன் திகைத்திடாதே. ஆமென் ஆமென் ஆமென். நன்றியால் துதி பாடு. ஏமன் ஏமன் ஏமன். நன்றியால் துதி பாடு. நன்றியால் துதி பாடு. நன்றியால் துதி பாடு. நமேசுவை நவாலே என்றும் பாடு. ஆமென். அப்படியே வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக. எல்லாரும் சொல்லுங்க, முன்பாக. சத்தமா சொல்லுங்க பா, சத்தமா. ஆமே. எத்தனை பேர் விசுவாசி? உனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் கோட்டைகளும் எல்லா விதமான மதில்களும் உனக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஒன்னு திறக்கும், இல்லைன்னா உடையும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேருக்கு திறக்கணும்? இல்லைங்க, திறக்க வேண்டாம், அது மொத்தமா உடையட்டுங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கலாமா? 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 எஸ். அடைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? பார்த்து கேட்கும் போது அடைக்கப்பட்ட காரியங்கள் திறக்கப்பட 2025 அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட காரியங்களில் முன்னேற முடியாதபடி இருக்கிற காரியங்கள் இன்னைக்கு திறக்கப்பட்டு கர்த்தர் உன்னை முன்ன கொண்டு போகட்டும். இனி பேக்வர்ட் அல்ல, இனி ஃபார்வர்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனி பின்ன இல்ல, இனி முன்ன நோக்கி போக. எல்லாரும் விசுவாசிக்கிற பிள்ளைங்க வாங்கிக்கங்க பார்க்கலாம். எல்லாவற்றிலும் இனி பின்ன இல்ல, பின்ன இல்ல, ஓ பேக்வர்ட் இல்ல, இனி என்னாலும் முன்ன போகத்தக்கதாய் கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையை தரப்போகிறார். அதற்கான வேலைகளை கர்த்தர் எனக்காக செய்ய போகிறார். அதற்காக அவர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். என் வேலையில என்னை கர்த்தர் இன்னும் ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷன், என் வாழ்க்கை குடும்ப காரியத்தில், என்னுடைய பொருளாதாரத்தில், என் பிசினஸில், எல்லாவற்றிலும் முன்ன முன்ன முன்ன, ஓ பொருளாதாரத்தில் இன்னும் மேல மேல எங்களை கொண்டு செல்வார். இனி அடைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் டோட்டலா நாக் அவுட் பண்ணி, ஆமென், அது அடைக்கப்பட்டிருக்கிற முன்பாக, உனக்கு முன்பாக. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி எனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட காரியங்கள் முடிந்து போகிறது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட காரியங்கள் முடிந்து. ஆமென். அப்பதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை யோசுவா சொல்லுவார். இல்லாட்டி என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே 15ஆம் வசனத்துக்கு நேரா திருப்பிக் கொள்ளலாம். கம் ஆன். யா. 7ஆம் நாளில், 7ஆம், எல்லாம் சொல்லுங்க, 7ஆம் நாளில், இந்த 7th டே. எப்படியா 7ஆம் நாள்?
எத்தனை பேர் நம்புறீங்க இந்த 7வது நாள்ல, இந்த ஆராதனை நாளில்? ஆமென். எவ்வளவு பெரிய காரியத்தை அன்னைக்கு அவங்க பார்க்க போறாங்க. ஆமென் சொல்லக்கூடாதா? அம்மாவல்ல சொல்லுங்க ஐயா. சாதாரண காரியமா? இல்ல, அசாத்தியமான காரியங்கள், மனுஷனுடைய யோசனைகளுக்கு எட்டாத காரியங்கள் அன்னைக்கு சம்பவிக்க போக. எல்லாரும் சொல்லுங்க, இனி எட்டாத காரியங்களும் யோசிராத காரியங்களும் என் வாழ்க்கையில நான் காண போகிறேன். ஆமென். என் கண்களுக்கு ஆச்சரியமானவைகளை, அதிசயமானவைகளை. அப்ப 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து, கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அந்த பிரகாரம், கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமே எழுந்திருந்த அதிகாலம். எனக்கு ஒன்று ஞாபகம் வந்து, இன்னைக்கு கிறிஸ்தவெல்லாம் பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். காரணம் பேசிடுவானுங்க, இது தமிழர் திருநாள், தமிழர்களுடைய அடையாளம். ஆனா உண்மையா சொல்றேன், பொங்கலுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. பொங்கலுக்கு நமக்கு என்னையா சம்பந்தம்? அது ஆக்சுவலா அது ஆரம்பித்த விதமே வேற. படைத்தவரை விட்டுட்டு விளைச்சலை கொடுக்கிற சூரியனை வணங்குறதற்கு அடையாளமாய் கொண்டாடப்பட பண்டிகை இது. அது நம்முடைய பண்டிகை அல்ல. ஆனா இன்றைக்கு அதை ஒரு அடையாளமாக்கி என்ன பண்ணிட்டானுங்க, கர்த்தர் தான் நமக்கு எல்லாம், அவர் தான் நன்மையை கொடுத்திருக்கிறார், அதுக்காக அந்த நாட்கள்ல கிறிஸ்தவெல்லாம் இன்னைக்கு கொண்டாட ஆரம்பிக்கிறான். கேவலமா இருக்கு இது இல்லையா? நமக்கு என்னையா பொங்கல்? அந்நிய பண்டிகைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் இதுல எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், மோகன் சிலாசரஸ் முதல்ல ஆரம்பிச்சார் தமிழர் பண்டிகைக்குன்னு ஒரு வாழ்த்து சொன்னார். அன்றைக்கு ஆரம்பிச்ச காரியம் அவரே செஞ்சிட்டார், அவரே பண்ணிட்டார். இப்ப அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் பண்றாங்க. நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? வயசு மூத்தவங்க பண்ண சில மிஸ்டேக்ஸ் தான் இன்னைக்கு அதை சிலர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரே பண்ணிட்டார், அவரே செஞ்சிட்டார், அவரே பண்ணிட்டார்னா அவர் உன்னை பரலோகத்துக்கு கூட்டி போயிருவாராம். இயேசுவின் ரத்தம் தானே உன்னை கழுவிச்சு. அவர் உன்னை சொல்ல சொன்னார், செய்ய சொன்னாரா உன்னை? சொல்ல சரியா தப்பா? சொல்லுங்கப்பா. நமக்குன்னு கர்த்தர் எவ்வளவு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார். பட்டணத்தை பிடிக்கணும், தேசத்தை சுதந்திரிக்கணும், அதை விட்டுட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க இன்னைக்கு. எப்படிதான் அவங்களுக்கு எனக்கு புரியல. ஆவியில துக்கம் இல்லையா, அல்லது ஆவியில பாரம் வராதா? கரெக்டா இல்லையா சொல்லுங்க? அந்த ஆவியில ஒரு ஷேக் இருக்காதா? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது எப்படி இதை அனுமதிப்பார்? கரெக்டா இல்லையா? இப்ப எனக்கு கேள்வி இருக்கு, அங்கெல்லாம் ஆவியானவர் இல்லையோங்கிற கேள்வி இருக்கு. சபைக்குள்ள இன்னைக்கு பொங்கலை கொண்டு வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நாள் மாடை கொண்டு வருவான். ஏன்னா ஆண்டவர் தானே மாடை உருவாக்குனார். ஹலோ, கரெக்டா இல்லையா? அந்த மாடுல தான் நாங்க டெய்லி நாங்க பால் குடிக்கிறோம். ஒரு நாள் பால் குடிக்கலன்னா நம்ம பிள்ளைங்க வளருமா? இப்படி சொல்லுவான் பார். ஆண்டவர் கொடுத்தார் அந்த மாட்டுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமான்னு வந்துடும். ஆரோன் வந்து என்ன பண்ணானா, கன்றுக்குட்டியை செஞ்சுட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம்னு சொன்னான். ஆண்டவர் அதுல விருப்பப்பட்டாரா? இன்னைக்கு பானையை கொண்டு வந்துட்டானுங்க உள்ள. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாத்துக்கும் அடையாளமாய் வரும் தமிழர் பண்டிகை, தமிழர் பண்பாடு. ஐயா, ஏன் நான் உடனே உனக்கு கேட்கிறேன், கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட, கிறிஸ்துக்குள்ள பைபிள் சொல்லுது ஆண் என்றுமே இல்லை பெண் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுது. இப்ப மட்டும் உனக்கு தமிழ்ங்கிற அடையாளம் எங்க இருந்து வந்துச்சு? கிறிஸ்துவுக்குள்ள தமிழனும் இல்லை, கன்னடனும் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள மகாராஷ்டிரியனும் இல்லை, எவனும் இல்லை. இப்ப மட்டும் அப்படி நீ தமிழனை பிடிச்சிக்கிற, அப்புறம் கிறிஸ்தவன். நீ கிறிஸ்தவன் தானே, கிறிஸ்துவ உனக்குள்ள காட்ட வேண்டியதானே. உன்னுடைய வாழ்க்கையில காட்டு, உன்னுடைய செயல்களை காட்டு. ஏன் பொங்கல் அன்னைக்கு சுவிசேஷம் சொல்லு. ஹலோ, கரெக்டா இல்லையா? பொங்கல் அன்னைக்கு போய் சுவிசேஷம் சொல்லியா? டிராக்ஸ் கொடு, சுவிசேஷம் சொல்லு. பொங்கல் அன்னைக்கு உன பொங்கல் வச்சு இல்ல, கொண்டாட்டம், பொங்கல் கொண்டாட்டம். இதுல இயேசுவப்பாவை கொண்டு வந்துருவானுங்க உள்ள. அந்த நாட்கள் நமக்கு தெரியும் என்னன்னா, இந்த சிஎஸ்சி சபையில வளர்ந்ததுனால அறுப்பின் பண்டிகை நினைக்கிறேன்ல, அறுப்பின் பண்டிகைன்னு ஒன்று கொண்டாடுவாங்க. அன்றைக்கு எல்லாரும் எல்லாத்தையும் சபையில கொண்டு வந்து படைப்பாங்க. கோழி ஆடா இருக்கட்டும் கொண்டு வருவாங்க, அது ஏலம் விடுவாங்க. அறுப்பின் பண்டிகை, சில இடத்துல சேர்ப்பின் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு நாட்களை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதை விட்டுட்டு அந்நியர்கள் கொண்டாட வேண்டிய இடத்துல அந்நியர்கள், அந்நிய தெய்வத்தை, அந்நிய அக்கினியை அவன் கொண்டு வந்ததை இன்னைக்கு மாய்மாலம் பண்ணி அதுக்கு ஒரு முலாம் பூசி, தமிழன் என்கிற ஒரு முலாம் பூசி. கிறிஸ்துவுக்குள்ள தமிழனும் இல்லை, கன்னடனும் இல்லை. நம்ம எல்லாம் கிறிஸ்துவை உடையவர்கள். சத்தமா சொல்லுங்க ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஆமென். தேவ பிள்ளைங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் என்ன செஞ்சிட்டு இருக்காதீங்க, 10ஓட 1 என்ன செஞ்சிட்டு இருக்காதீங்க.
நின்னுட்டு இருக்காதீங்க. 15ஆம் வசனத்தை வாசிப்போமா? 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து இன்னையில இருந்து ஒண்ணே நல்லா கவனிங்க. நான் தான் நேற்றைய தினம் உபவாச ஜெபத்தில் லைட்டா டச் பண்ணேன். இந்த நாளில இருந்து எத்தனை பேர் வாழ்க்கையில அந்த அந்த இறுதி சுற்றுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறீங்க? அவங்க மட்டும் கை உயர்த்துங்க, நல்ல கை உயர்த்துங்கப்பா. ஆண்டவர் இன்னைக்கு ஒன்னு ஆயத்தப்படுத்துறார். எப்படியா? அவர்கள் கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்தார்களாம். நீ கர்த்தருடைய பிள்ளைங்க இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனி நான் அதிகாலமே எழுந்து, ஆமென், சத்தமா சத்தமா பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இனி காலையில எழுந்திருந்து, ஆமென், அப்படியே எழுந்திருந்து பாடுங்க. நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீர் 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 இனிமேலும் நாகா கடைசி வரை, ஆஹா, நடத்திடுவீர் இனிமேலோ கடைசி வரை. எவ்வளவு நல்லா இருக்குல்ல? இல்லையா? ஒவ்வொரு காலை எழும்பி நின்று வீட்டில் இருக்கிற மனைவிமார்களுக்கு, சகோதரிகளுக்கெல்லாம் சொல்றேன், உங்க கூடாரத்துல விடிய காலம் அதிகாலம் எழும்பி கையை உயர்த்தி, நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை, பாடி பாருங்க. நடத்திடுவீர் நடத்திடுவீர் இனிமேலும் என் கூடவே இருப்பவர் லக்கதலமா நீரே யெகோவா. எல்லாமே பார்த்துக் கொள்வி. ஷமா அபிஷேகத்தை ஃபீல் பண்றீங்க.
அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க. நல்ல ஆவியில் நிரம்புங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆடு எங்கப்பா? பலி கொடுக்கிற ஆடு எங்க? யெகோவா ஈரே. அவனும் அதிகாலமே எழுந்திருந்து வா. இன்னைக்கு தேவ பிள்ளைங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. வாழ்க்கையில சில விஷயம் தகர்த்து விழணுமா? இன்னைக்கு தீர்மானம் பண்ணு. ஆண்டவரே, இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அதிகாலமே எழும்பி நின்று, அதிகாலமே எழும்பி நின்று உங்க சமூகத்தை நோக்கி என் கரங்களை ஏறெடுக்க போகிறேன். வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும் வரை உம்மை நான் விட மாட்டேன். தீர்மானம் எடுங்க. ஆமென். இன்னைக்கு அந்த அபிஷேகம் இறங்கட்டும். எதற்காக அந்த டைமை விட்டு கொடுக்காத. நான் சொல்றேன், ஒரு 2-3 மாசம் அதை டைப் பண்ணி பாரு, ப்ரை பண்ணி பாரு. விழ வேண்டியவைகள் விழுந்திருக்கிறதை உன் கண்கள் காண். ஐயா, ஆண்டவர் சொல்லிட்டார், நீ சும்மா படுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிற. கிரியை செய்ய. ஆண்டு சொன்னார், நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன? சர்ச்சைக்கு வந்தா நடந்துராதா? அது என்ன நடக்கும்? ஊழியக்காரன் ஜோமனா நடந்துராதா? காணிக்க கொடுத்தா நடந்துராதா? என்ன மேஜிக்கா? இல்ல, நீ கிரியை செய்யணும். உனக்குன்னு கர்த்தர் வந்து அந்த அந்த அதுதான் நீதி. என்னது நீதி? சொல்லுங்க, நீதி. அந்த நீதியை நிறைவேற்றணும். இயேசு கிறிஸ்துவே அதை செஞ்சார். ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது அவன் சொன்ன தடுத்தான். இல்ல, இப்பொழுது நிறைவேற்ற வேண்டியது நீதியாய் இருக்கிறது. கிரியை செய்யணும். சோம்பேறியா இருந்தா எதையுமே பார்க்க முடியாது. நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? ஜெபம் பண்றோம், ஜெபிக்கிறோம், ஜெபிச்சுட்டே இருக்கு. அடுத்தது வாட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன பண்ண போறோம்? அதிகாலமே எழும்பி இருந்து ரெடி ஆகுறான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 2025 ஒன்னு தீர்மானம், ஆண்டவரே இனி அதிகாலம் எழும்ப போறேன். கை உயர்த்துங்க. ஆமென். என் வாழ்க்கை மாறணும், என் குடும்பம் மாறணும், என் பிள்ளைகளோட சூழ்நிலைகள் மாறணும், ஊழியங்கள் மாறணும். ஆமென். ஜெபிக்க எழும்புறோம் ஆண்டவரே, ஜெபிக்க எழும்புறோம் ஆண்டவரே. பட்டணத்தை பிடிக்கணும்னா, நன்மையை சுதந்திரிக்கணும்னா, ஆமென். எத்தனை நாள் சொல்ல போறோம்? ஆண்டவரே டயர்டா இருக்கிறேன், இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், டயர்டா இருக்கிறேன். ஐயோ, படுத்தா எப்போ படுக்கணும் தெரியல, தூங்க. ஐயோ, எங்களுடைய சரீரம் அப்படி இருக்கு. ஜெபத்துல நீ நின்னுட்டனா உன் சரீரம் ரெஃப்ரெஷ் ஆயிரும். ஜெபத்துல நின்னுட்டனா உன் சரீரம் நல்ல 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 நல்ல. ஆமென். ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் அதிகாலமே ஆடவால சும்மா அதிகாலமே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. அப்படி அல்ல, பாடலின்படி அல்ல, உண்மையாய் தேடு. உண்மையாய் 2025 ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? இன்னைக்கு நான் சொல்லும் போது, ஆண்டவர் இன்னிலிருந்து அதிகாலமே ஆமென். குறைந்தது ஒரு மணி நேரம் குறைந்தது இந்த பாடலை பாடுங்க. ஆவியில் நிரம்பி பாடுங்க. யூடியூபை போட்டு பாடுங்க. வீட்டில் ஆரம்பிக்கும் போது அப்பதான் அந்த சத்தம் பிள்ளைகள் காதுக்குள்ள கேட்கும். அதுகளுக்கு ஏதோ இன்னைக்கு அந்த சத்தம் கேட்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆண்டவருடைய காரியம் பயங்கரமானவைகள். சொல்ல மாட்டேங்கிறீங்களாமே? எப்பொழுதுமே நம்ம சரீரம் தூங்கினாலும் ஆவி விழித்துக் கொண்டே இருக்கும். அதனால நான் எப்பவுமே பழகிற விஷயம், அதை எப்படியாவது கேட்டுட்டே தூங்குவேன், கேட்டுட்டே இருப்பேன். அந்நிய பாஷைகளா இருக்கட்டும், ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தையா இருக்கட்டும், எனக்கு நைட் அப்படி கேட்டுட்டே இருக்கணும். ஆமென். அதுல தான் எனக்கு ஒரு பிளசன்ட் ஃபீல் பண்ணுவேன். நான் மிராக்கிள்ஸ், சில மீட்டிங்ஸ் போனேன்னா மிராக்கிள்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பேன், மிராக்கிள்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்போதுமே அதை சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் நான். அப்பதான் நமக்கே தெரியும் ஒரு டைம் அந்த அனாயிண்டிங் ஃப்ளோ ஆகும். சும்மா நடக்காது. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென். ஆமென். அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை ப்ரிப்பேர்ட் தேவ பிரசன்னத்துல நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு அப்பதான் பட்டணத்தை பிடிக்க முடியும், அப்பதான் நன்மைகளை வாங்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே
அதிகாலம் எழும்ப போறேன். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் வேதம் அழகா சொல்லுகிறது. வாசிக்கலாம். 7ஆம் நாளிலே அதிகாலம். அதான் சொன்னேன், the right time. 7 என்பது பரிபூர்ணமான நாட்கள். that time பக்கத்துல இந்த நேரம், இந்த நாள். ஆமென். இதுக்கு பிறகு ஒரு நாள் வரும் காத்திருக்காது. இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு தான் எரியோ விழ போகிறது. இன்னைக்கு தான் உன் தடைகள் மாற போகிறது. இன்னைக்கு தான் செங்கடல் பழக்க போகிறது. இன்னைக்கு தான் யோர்தான் பிரிந்து போக போகிறது. 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து, அதிகாலமே எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன செஞ்சாங்களா? கீழ்ப்படிந்தாங்க. தேவ பிள்ளைங்க, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் சொல்றேன்னா அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். கீழ்ப்படிங்க. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில், ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, யோசுவா சொல்றார் 7ஆம் தரம் இப்ப கொஞ்சம் அவ்வளவுதான், இன்னும் எப்பவும் எல்லாம் மாறப்போகுது, அட்மாஸ்பியர் மாறப்போகுது, சூழ்நிலை மாறப்போகுது, நடக்காதவைகள் ஆச்சரியங்கள் நடக்க போகிறது. அவனை யாருமே என்னன்னா, நல்லா கவனிங்க, அவங்களை அசட்டையே நினைக்கல. அதாவது என்னன்னா, இவங்க சுத்துறான்ங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு எரியோ ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்காதா? சல்லமா சொல்லுங்க, தெரிஞ்சிருக்காதா? ஏன்னா 7 நாள் அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? தன்னை இவன் எத்தனை குட்டிகாரம் அடிச்சாலும் இது என்ன செய்யாது ஒரு நாளும். எத்தனை பேர் நம்புறீங்க? இனி எவன் நடக்காதுன்னு நினைச்சானோ, வா, புரிஞ்ச பிள்ளைகள் வாங்கியிருக்கணுமே, கை தட்டி வாங்கியிருக்கணுமே. ஏன் அந்த ராஜாவே நினைச்சான் இவன் நடந்துட்டு, அவன் என்ன நினைச்சிருப்பான்? மேக்சிமம் இவன் அப்படியே ஒரு சுத்தி பார்த்துட்டு இவன் அடுத்தது பின்வாங்கி போயிருப்பானுங்க. நீ கரெக்டா இல்லையா நான் சொல்றது? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாருன்னா இனி உன்னை பின்வாங்கி போக விட மாட்டார், முன்னேறி போகத்தக்கதாய். வாங்கிக்க. Take it in the mighty name of Jesus. Take it in the mighty name of Jesus. Yes, glory. அவன் நினைச்சான இவர்கள் பின்வாங்கி போவார்கள், இவர்கள் விழுந்து போவார்கள், அவ்வளவுதான், இவர்கள் சோர்ந்து போவார்கள், தோற்று போவார்கள். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் இனி என்ன பின்வாங்க விட மாட்டார், என்னை தோற்று போக விட மாட்டார், நான் சோர்ந்து போக விட மாட்டார். நிச்சயமாய் நான் முன்னேறி போகத்தக்கதான அற்புதங்களை, நான் முன்னேறி போகத்தக்கதான ஆச்சரியங்களை, முன்னேறி போகத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கைத்தடி வாங்கிக்கலாமே. நல்லா அவன் நினைச்சானா, அவன் 6 நேரம் சுத்திட்டானுங்க, இன்னும் 7ஆம் இன்னைக்கு சுத்தி டயர்ட் ஆகி போயிடுவானுங்க. அதனாலதான் அவனை எதிர்க்கவும் வரல, அவன்ல ஒரு சட்டையே பண்ணல, அவன் கண்டுக்காம போயிட்டு. ஆனா 7ஆவது தரம் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா சொல்லுகிறார், ஆர்ப்பரியுங்கள். இன்னைக்கு உங்க குடும்பத்துல விழணுமா? நான் சொல்றேன், கைய உயர்த்தி ஆர்ப்பரிக்க ஆரம்பி. பிசாசின் சேனைகள் செதறி போகும், மந்திர வல்லமைகள் நிர்மலமாகி போகும், தடைகள் உடைந்து போகும். இன்னைக்கு என்ன தெரியுமா? நீ ஆர்ப்பரிக்கிறது இல்ல, கையை உயர்த்தி ஆர்ப்பரி. அந்நிய பாஷைகளை பேசி துதி, போராடுகிற போராட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு விழுந்து போகும். எல்லாரும் கை உயர்த்தி ஆர்ப்பரிக்கலாமா? கம் ஆன். நான் விசுவாசிக்க இந்த எல்லையில் இருக்கிறவைகள் எல்லாம் விழுந்து போகணும்னா தேவ பிள்ளைகளை நம்ம எல்லாம் 2 கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ். இது ஆர்ப்பரிப்புனா உள்ள அதாவது நம்ம சொல்லும் போது நம்ம அடி வயிறு வலிக்கணும். எப்படியா? ஆமே. நான்லாம் கொயர்ல பாடும்போது, ஆரம்பத்தில் சின்ன வயசுல பாடும்போது பாத்தீங்கன்னா, அப்போ கொஞ்சம் ஆளு கொஞ்சம் ஒல்லியா தானே இருப்போம். என் நரம்புலாம் தெரியும். இப்போ கொஞ்சம் நரம்புலாம் இப்ப தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சில பேசும்போது தெரியும். பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒல்லியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடி வயிறு வலிக்கும், உள்ள இருந்து வரும் சத்தம். எப்படியா?
இன்னைக்கு நம்ம நிறைய பிரச்சனை என்னன்னா வாயிலே இங்க இருந்தே வந்துட்டு போயிரு. இங்க இருந்து வந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிறவைகளும் வெளியே வந்துடும். அதான் பைபிள் அழகா சொல்லு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாத. எத்தனை பேர் இப்ப ஆர்ப்பரிக்கிறோம்? நான் விசுவாசிக்கிறேன், இங்க ஆர்ப்பரிக்கும் போது விழ வேண்டியதை கர்த்தர் விழ பண்ணுவார், தகர்க்க வேண்டியவைகளை கர்த்தர் தகர்ப்பார். ஒரு நிமிஷம், 1 minute டைம் கொடுக்கிறேன். ஒரு நிமிஷம் ஜீசஸ் கத்த போறீங்க. விழ வேண்டியது, இந்த எல்லையில விழ வேண்டியது எல்லாம் விழணும். ஆமென். இந்த பட்டணத்தை, இந்த எல்லையை ஆளுகை செஞ்ச பிசாசு, மந்திரம், பில்லி சூனியம், ஏவலு, செய்வின எதுவா இருந்தாலும் இன்னைக்கு விழட்டும். உன் குடும்பத்துல விழுந்து போகணும் இன்னைக்கு. கம் ஆன், ரெடியா இருக்கீங்களா? ரெடி? மூச்சு விட்டா கூட திருப்பியும் கத்து. ஆமென். ஒரே ஃபோர்ஸா 1 minute நீ கத்த வேண்டாம். ஒருவேளை அது கொஞ்சம் கேப் எடுத்துக்க, அதுக்காக ரொம்ப கேப் எடு. அப்படியே கண்டினியூவா. ரெடி? ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ். இந்த வார்த்தை அன்னைக்கு நிறைவேறிச்சுன்னா இன்னைக்கு இந்த அரராத்திலையும் இது நிறைவேறும் என்பதை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ரெடியா இருக்கீங்களா? கம் ஆன் பீப்பிள் ஆஃப் காட். 1 2 3 ஜீசஸ். விழட்டும், எரிகோக்கள் விழட்டும், பாகானின் பலிபீடங்கள் தகர்க்கப்படட்டும், தாகோன்கள் விழுந்து போகட்டும், எல்லா விக்கிரக கிரியை அழிந்து போகட்டும், எல்லா பில்லி சுனிய வல்லமைகள் அழிந்து போகட்டும், எல்லா ஏவல்கள் நிர்மலமாகி போகட்டும், எல்லா செய்வினைகள் நிர்மலமாகி போகட்டும். எல்லாவற்றையும் நாங்கள் திருப்புகிறோம் ஆண்டவரே. எங்கெங்க போகணுமோ போகட்டும். எந்த குடும்பத்தை கெடுக்க நினைச்ச சத்துரு இன்னைக்கு அவன் குடும்பத்து நேராய் எல்லா காரியங்களும் திரும்பி போகட்டும். Ribadada kamada lama thana la ramana lama. Ripada rama thamada rama lama dara. Likrava thurama thaga dharama daga dharama. Udala dudala se re 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 re. Libadara siye. Liba. Amen, amen, amen. சத்தமா சொல்லுங்க, ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில விழ வேண்டியவை விழ வைத்திருக்கிறார். தடைகள் எல்லாம் விழுந்து போயிருக்கிறது. ஆமென். விழுந்து போய் மால்காபா 20ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? கமான். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. 20ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 6:20 வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? come on, 1 2 3 ஸ்டார்ட். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, கையை தட்டி ஆமென் சொல்லுவோம். பட்டணத்தின் மேல ஏறினார்கள், பட்டணத்தை பிடித்தார்கள். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்போம். சரி, அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்வோம். கர்த்தர் நீங்க நம்முடைய சத்தத்தெல்லாம் கேட்டு, நம்முடைய வார்த்தைகளை கேட்டு, தகர்க்க வேண்டியவைகளை, விழ வைக்க வேண்டிய எல்லா காரியங்களையும்
கர்த்தர் விழ பண்ணி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அதான் சொன்னேன், எது ஒன்ன மேற்கொள்ளுமோ நினைக்கிறாயோ அதையே நீ மேற்கொள்ளத்தக்கதாய், அதன் மேல நீ ஏறத்தக்கதாய். அவர்கள் பட்டணத்தின் மேல ஏறினார்களாம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு மகிமையை, கிருபையை தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த ஆராதனை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளை, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கிருபையினால் சந்தித்து இவர்கள் ஒவ்வொருவர் இன்னைக்கு உமக்கு மகிமையா எழுப்பி, உமக்கு சாட்சியா எழுப்பி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்க வாழ்க்கையில் இந்த எல்லா எரியோக்களையும் எல்லா தடைகளையும் நீர் தகர்க்க பண்ணி, நீர் தகர்த்து போட்டி உங்களுடைய நாமத்திற்கு அங்கே மகிமை உண்டாகட்டும். விஸ்வா, வியாதிகள் விழுந்து போகட்டும், பாடுகள் மாறி போயிடட்டும், கண்ணீரின் பள்ளத்தாக்கெல்லாம் மாறட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். அவர்கள் பட்டணத்தை ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். இந்த நாட்களில் உங்க பிள்ளைகள் இனி உன்னதத்தில் ஏறட்டும், மேன்மைக்கு ஏறட்டும், நன்மையில ஏறட்டும், பிடிக்க வேண்டியவர்களை பிடித்துக் கொள்ளட்டும். ஆசீர்வதி இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த 2025 நம்முடைய டோக்ஸா மீட்டிங் வருகிற 25ஆம் தேதி, வருகிற சனிக்கிழமை புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டமாய் எப்பொழுது நடக்கிற ஜே மகாலில சாயங்காலம் 5:30 மணிக்கு நம்முடைய கூட்டம் ஆரம்பிக்கப்படும். ரொம்ப ஆசீர்வாதமான கூட்டம். வருஷத்துல முதல் டோக்ஸா மீட்டிங் வருகிற 25ஆம் தேதி சனிக்கிழமை. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் மகிமையான வார்த்தைகளை, மகிமையான காரியங்களையும் அந்த கூட்டத்திலே செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜே மகால் உங்க எல்லாருக்கும் தெரியும், மேற்கு தாம்பரத்தில் இருக்கிற எல்கேஎஸ் ஜுவல்லரிக்கு அப்படி ஆப்போசிட்ல இருக்கிற அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க. வருகிற சனிக்கிழமை 25ஆம் தேதி உங்கள் யாவரையும் நான் ஜே மகாலிலே சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 30 years கேட்காத காதை தேவன் திறந்திருக்கிறார். Come on, come on, come on. Jesus. Jesus, thank you, Jesus. Jesus. Amen, amen, amen. 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 Oh, come on people, come on people. Ararat Power Ministries.